விளையாட்டை முடித்துவிட்டு கடமையான தொழுகையை தொழுவதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய அந்த சிறுவர்களை பாருங்கள். ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் மிக சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய காட்சி இது. இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்க, இந்த புரோகிதம் இங்கே கிடையாது பாருங்கள். இவர் தான் தொழுகை வைக்கணும், அவர் இப்போ ஒரு பெரிய தலப்பாக கட்டியிருக்கணும், பெரிய தாடி ஒன்று வச்சுருக்கணும், உடம்பு முழுக்க ஜிப்பா போட்டுக்கணும், அதெல்லாம் ஒரு சட்டமும் கிடையாது இங்கே. அதுதான் நம்ம பார்க்குறோம். தொப்பி கிடையாது, தொப்பி தேவையில்லை. உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு புரோகிதர் இப்படி இருப்பார். அந்த ஒரு அலங்காரங்கள்லாம் தேவையில்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். அதான் நபிகள் நாயகமே உட்காந்துருக்கும்போ அங்கேருந்து அந்த சபையில் உட்காந்துருப்பாங்களா, அப்போ வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் பார்த்துட்டு இங்கே யார் நபிகள் நாயகம் அப்படின்னு கேட்பாங்களா. யார் இறைவன் தூதர்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் யார் அப்படின்னு கேட்பாங்களா. 10-15 பேர் இருக்கிறப்போ இவங்க ஒரு தனிச்சு காமிச்சுக்கல பாருங்கள். இப்போ நம்ம சாமியார்கள், இப்போ முஸ்லீம்கள்லேயே அந்த ஆலிம்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஹஜரத்மார்கள், அவர்களை பாருங்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனி கெட்டப் இருக்கும். பெரிய தலப்பாவனை கட்டியிருப்பாங்க, பெரிய தாடி, பெரிய ஜிப்பாவனை மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. சரி, அவங்க சைக்கிளில் எங்கள் ஊர்லலாம் கிண்டல் பண்ணுவாங்க, சரி அந்த இமாம் சைக்கிளில் போடுறாரா அப்படின்னு. என்ன சைக்கிளில் போகாமல் இவர் எதில் போவார் அப்படிலாம் கிண்டல். அதாவது ஒரு புனிதத்துவம் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த புரோகிதர்கள். அப்படி அந்த இந்து மதத்துலேருந்து நம்ம வந்ததுனால அங்கே என்னெல்லாம் கண்ணியம் கொடுக்குறாங்க, கௌரவம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம முஸ்லீம்களும் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் மார்க்கத்துலாம் கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் ஒன்று தான். இங்கே குர்ஆனை ஓத தெரிஞ்ச ஒரு 10 பேர் வராங்கன்னாக்க, குர்ஆனை நல்லா ஓத தெரிஞ்சவங்க இமாமா நின்று தலைவராக நின்று தொழுக வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே 7 வருஷம் நீ போய் ஓதி இருக்கணும், பட்டம் வாங்கியிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த தொழுகையை பாருங்கள். எந்த அளவு எல்லாம் சிறு வயசு பசங்க தான். 12 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். அவங்களே அப்படி நின்று ஒரு இமாமத்தை நின்று தொழுகையை வச்சு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுறாங்க பாருங்கள். இதுதான் இஸ்லாத்தில் உள்ள பியூட்டி. இதனால தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு.